எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு முக்கியமான ஒரு பெரிய ஒரு விஐபி அவளை பத்தி பேச போறேன். பட் அவ இப்ப இல்ல, பெருமாள் ஆச்சாரியன் திருவிழா அடைஞ்சிட்டா. பட் இருந்தாலும் கண்டிப்பா அவ பேர் நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவளெல்லாம் பேர் சொல்லலாம் உண்மையா ஒரு நன்றி விசுவாசமே கிடையாது எங்களுக்குலாம். உண்மையா அது யாருன்னு கேட்டேன்னா, என்னுடைய பாட்டி. எந்த பாட்டினா அம்மாவோட அம்மா லக்ஷ்மி பாட்டி. அப்பாவோட அம்மாவும் இப்ப இல்ல. அப்பாவோட அம்மா அந்த தாத்தா பாட்டியும் போயிட்டா. அந்த பாட்டி வேற விதமா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பா. இந்த பாட்டி எங்களுக்கு பயங்கர மாரல் சப்போர்ட்டு, மென்டல் சப்போர்ட்டு, எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா. அந்த பாட்டி மாதிரி ஒரு டேலண்டட். அந்த காலத்து ஒரு மனோரமா ஒரு படம் வருமே, என்னப்பா அந்த பாட்டி பேர் தான் சொல்லுவேன், சூப்பர் பாட்டி தான் சொல்லுவேன் எங்க பாட்டி பேரு. ஏன்னா ஒன்னுத்துல இல்ல, மல்டி டேலண்ட் எங்க பாட்டி. தலிகை சூப்பரா பண்ணுவா. காலங்கத்தால எனக்கு தெரிஞ்சு எங்க பாட்டி அவ பரம்பதிக்கிற வரைக்கும் காத்தால 3 மணிக்கு எழுந்துப்பா. காத்தால 3 மணிக்கு எழுந்து தளிகை பண்ணி வச்சுட்டு தாத்தா பெருமாள் திருவாரதம் பண்ணுவா. பாட்டி தாத்தா திருவாரதம் பண்றதுக்குள்ளேயே பாட்டி 4 மணிக்குள்ள தளிகை எல்லாம் பண்ணி வச்சு. தளிகைனா இந்த காலம் சாத்தந்து பண்ணிட்டு சாதம் வச்சுட்டு அப்படி வெளில வரல, அது மாதிரிலாம் கிடையாது. குழம்பு, கரம்புது, சாத்தந்து, கூட்டு, அப்புறம் பச்சடி, இதெல்லாம் அவ்வளோ நல்லா பண்ணுவா. அவ வாக்குல மனுஷாலும் பசங்க எக்கச்சக்கமா இருந்தா நாங்கெல்லாம் லீவுக்குலாம் போனா பாட்டி சலித்துக்கவே மாட்டா. அவ்வளோ சூப்பரா தளிகை பண்ணுவா. அது நான் எங்க அம்மாட்டே பேச சொல்றேன். அம்மாவோட அம்மா பத்தி எங்க அம்மாட்ட நான் பேச சொல்றேன். ஏன்னா அவ தான் ரொம்ப நிறைய லாங் டிராவல் பண்ணிருக்கா இல்லையா. அம்மா சொல்லுமா, உங்க அம்மா பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேரு ராமானுஜம். என்ன ராமானுஜம்? கோடி ராமானுஜம். கோடியாரத்து ராமானுஜம். கோடியாரத்து ராமானுஜம். நாங்க வேலூர் பக்கத்துல பள்ளிக்கொண்டான்னு ஒரு ஊர் எங்களுது. அங்கதான் அப்பாவுக்கு நிறைய லேண்ட் இருந்தது, சொந்த வீடெல்லாம் இருந்தது. எங்க 3 பொங்கல், நாங்கெல்லாம் 3 பொண்ணு 3 பிள்ளை எங்காத்துல. நாங்க பெரிய குடும்பம், அதனால அதெல்லாம் வித்துட்டு தான் எங்களுக்கு எல்லாம் கல்யாணம். அதுல ஒரு பிள்ளை ரொம்ப ஃபேமஸா. அதுல ஒரு பிள்ளை வீரமணிதாசன் பெரியவர் இருக்காரு. அவர் பாட்டெல்லாம் பாடுறவர் வீரமணிதாசன் இருக்காரு. அவர் தான் பெரியவர் எங்காத்துல. அண்ணா அவர் தான். அம்மா இருக்கவர்களும் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா எங்காத்துல. எங்க பாட்டி இருக்கும்போதே அப்படிதான். எங்க எதிராஜ பாட்டி இருக்கும்போதே அவ அக்கா தங்கைகள் 5 பேரு அவ பசங்களுக்கெல்லாம் தான் கல்யாணம் பண்ணி வச்சா. அதே மாதிரி எங்களுக்கு எல்லாமே எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் தான் சேர்த்து தள்ளி பண்ணி வச்சா, கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாருக்குமே. அவெல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, இந்த காலத்துல மேட்ரிமோனி எல்லாம் ஓடுறீங்கள, அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல அக்கம் பக்கத்துல சொல்லுவா, இவ போய் அவ பாப்பா, அவளை பிடிச்சதுன்னா உடனே முடிச்சிருவா. ஏன்னா பெரியவா சொன்னா அது தப்பாம என்ன இருக்கும்ன்றதுனால என் பசங்களுக்கு எல்லாமே எங்க அம்மா தான் முடிச்சு. என் பெரியவளுக்கும் எங்க அம்மா தான் முடிச்சா. எங்க அரவிந்தாக்கும் அது எங்க அம்மா தான் முடிச்சா. எல்லாருக்குமே எங்க காலத்துல 4 பொண்ணுக்குமே எங்க அம்மா தான் முடிச்சு வச்சா. அதனால எங்க அம்மா அவ்வளோ ஒரு டேலண்ட். அதாவது படிப்பு அந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் தான் எங்க அம்மா படிச்சிருக்கா. மெட்ராஸ் தான் இருந்தா எங்க அம்மா. ஆனா வாக்கப்பட்டது பள்ளிக்கொண்டால வாக்கப்பட்டா நிறைய ஒரு நிலம், நீர் எல்லாமே இருந்தது எங்க அம்மா. ரஜினிகாந்தோடைய ரஜினிகாந்துக்கெல்லாம் கூட எங்க அம்மா தலிகை பண்ணி கொடுத்துருக்கா ஒரு காலத்துல. என்னன்னா புளியோர புலர் என்ன பண்ணுவா, சிவாஜி கணேசனுக்கு தலிகை பண்ணிக்குவா. வேலூருக்கு வருவா. சிவாஜி கணேசன் ஆத்திலேருந்து வேலூருக்கு அவ உற்சவத்துக்கோசரம் வருவா. ஒரு முதலியார் ஆத்துல தான் தங்குவா வேலூர்ல. அவ தங்கினோம். அந்த முதலியார் எங்க அம்மா கிட்ட சொல்லி நல்லா ஒரு 5 படி 6 படி முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு புளியோரை பண்ணி தருவா. அவ்வளோ எக்ஸலண்டா. சிவாஜி கணேசனே ஒரு வாட்டி சாப்பிட்டு அவ்வளோ எக்ஸலண்டா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் வெத்தல் பண்ணி தருவா. அதாவது துட்டை விட எங்க அம்மாவுக்கு மனுஷா ரொம்ப ஜாஸ்தி. மனுஷாவில ரொம்ப பிடிச்சிருந்தா எங்க அம்மா. அவ ஜாதி மேலுப்பாடெல்லாம் எங்க அம்மாவுக்கு கிடையாது. எங்க அம்மாவை பொறுத்தவரை எல்லாரும் மனுஷா, எல்லாரும் நல்லா இருக்கும். ஒருத்தர் பசின்னு கேட்டா கூட அவளுக்கு என்ன தன் கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துருக்கோம்மா. பாட்டி உங்க வேலை செய்வா. காஃபி எவ்வளவு போயிட்டு? ஆமா, எங்க கமலான்ட்டு ஒருத்தி கூட அவ நிலத்தெல்லாம் பாத்துக்கிறவோ அவதான் எங்க அம்மாவோட இருந்தா. பசும்பால் டெய்லி எங்க அம்மா சாப்பிடுவா. அந்த பசும்பாலை 1 லிட்டர் வாங்கி காய்ச்சி அவளுக்கும் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு எங்க அம்மாவும் ஒரு டம்ளர் சாப்பிடுவான். எங்க அம்மா எல்லாம் வேறுபாடு எல்லாம் வேலைக்காரா அந்த மாதிரிலாம் வேறுபாடே பார்க்க மாட்டான். நம்ம மாத்துல ஒருத்தர் வாழும் அப்படின்னு தான் எங்க அம்மா நினைச்சிட்டு வாழ்ந்தா. கடைசி வரல நன்னா வாழ்ந்தா. ஆனா எங்க அம்மாவுக்கு இருக்கிற கொழுப்பு மாதிரி எங்க அப்பா கூட கிடையாது. கடைசியில எங்க அம்மா செத்து போகும்போது நாங்க 6 பேரும் சுத்தீர அந்த கட்டுல சுத்தி நாங்க நின்றுனோம். எங்க அம்மாவுக்கு பிராணம் போச்சு. எங்க அம்மாவுக்கு இருக்கிற கொடுப்பு. ஏன்னா எங்க 6 பேர் மேலேயும் அவ்வளோ ஆசை எங்க அம்மாவுக்கு. ஒரு வெத்தல் போட்டாலும் சரி எங்க 6 பேருக்கு கொடுப்பா. ஒரு விளக்கேத்தினா கூட சரி, ஆத்துல இந்த சனிக்கிழமை விளக்கேத்தினா கூட 6 பிடி கைப்பிடியால 6 பிடி போட்டு நாங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட 6 பேரும் நன்னா இருக்கணும்னு அந்த கைப்பிடி அரிசியை போட்டுதான் விளக்கேத்துவா. அந்த மாதிரி எல்லாருக்கோசமும் பிரார்த்தனை பண்ணுவா. ரொம்ப நல்ல டைப் எங்க அம்மா. நிஜமாவே எங்க அம்மா மாதிரிலாம் எங்க அம்மாவுக்கு பொறாம பச்சைலாம் கிடையாது. எல்லாரும் நன்னா இருக்கணும் நினைப்பா. நன்னா வாழ்ந்தானா. நன்னா என்ன வேணுமோ எங்க அண்ணா வாங்கி கொடுத்தா. நன்னா பார்த்துட்டா எங்க அண்ணா. முதல்ல அதை சொல்லணும். எங்க அண்ணா கடைசி வரல எங்க அம்மா உயிர் போற வரைக்கும், உயிர் போற அன்னைக்கு முன்னாள் கூட ஏசி வேணும்னு கேட்டான்ட்டு உடனே ஏசி வாங்கி கொடுத்தான். எங்க அண்ணா மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. அது பெரிய அண்ணா மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா பார்த்துனான். அந்த மாதிரி
அவ்வளோ நன்னா இருக்கு. அதனால தான் அந்த குடும்பங்கள்லாம் நன்னா இருக்கு. பெரியவாளை என்னைக்குமே நன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் படத்தை வச்சு அழுது அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு தவசம் பண்ணி ஏன்னா பிரயோஜனமே கிடையாது. இருக்கிற வரலாம் ஒண்ணுமே வேண்டாம். நீங்க சாஞ்சாட்டியான்னு உங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்க வெளியூர்ல இருந்தா கூட சரி, ஒரு ஃபோனை பண்ணி பெரியவாளுக்கு அம்மா சாஞ்சாட்டியா, அப்பா எப்படி இருக்கா, நீ எப்படி இருக்கா, உடம்ப பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு ஆறுதலான வார்த்தை தான் அவள் பெரியவாளுக்கு வேணும். நீங்க துட்டோ எதுவுமே அவளுக்கு வேண்டாம். நிஜமாக இருக்கிறது போறோம். ஏன்னா வழிபாடுக்கு. ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ எங்க ஆத்துக்கார் போயாச்சு, எனக்கு 4 பொண்கள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். 4 பொண்களும் என்ன நல்லா பாத்துக்கிறா, 4 மாப்பிள்ளைக்கு நான் நல்லா பாத்துக்கிறா, பேரம்பேத்திக்கு நல்லா பாத்துக்கிறது. இவ்வளவு சாதம் தான் நான் பண்ணி சாப்பிடுறேன். அவ்வளவு சாஞ்சாட்டு எனக்கு என்ன முடியுமோ அதை என் குழந்தைக்கு பண்றேன். புரியுதா? ஆனா அவ வந்து என்ன விசாரிச்சுன்னா அது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அவ்வளவுதான். நம்ம உயிரோடு இருக்கவங்களும் நம்ம பண்ண போறோம். நம்ம குழந்தைங்களுக்கு அப்புறம் யார் பண்ண போறா? யாரும் இந்த காலத்துல அவ்வளவு அபிமானம் தான் யாருக்குமே கிடையாது. வரையா வரலையா ஓகே, அதை பத்தி நான் எங்க அம்மா எல்லாம் அப்படிலாம் விட மாட்டேன். சரி, அதுதான் ஆகணும். நிறைய பேர் கேக்குறா, நீ உங்க அம்மா வந்து உங்க கூட வச்சுக்கலாமே, ஏன் உங்க அம்மா தனியா இருக்கா? நீ என் கூட தான் இருந்த எவ்வளவு வருஷம்? நான் வந்து 13 வருஷம் அரவிந்தாவோட தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு பேரன் பிறந்தான். பேரனோட அவளுக்கு பாத்துக்கிறதுக்கு மனுஷா இல்ல. அவ 2 பேரும் கச்சேரி போறதுனால எனக்கு வந்து மனுஷா இல்லையன்றதுனால அவளோட இருந்தனாலே அதுக்கப்புறம் என் பேரன் பெரியவனாட்டா ஒரு 8 வயசு, அவனுக்கு 8ஆம் கிளாஸ் போயிட்டான். அவன் 8ஆம் கிளாஸ் போன உடனே நான் என்ன பண்ணிட்டு தனியா போயிட்டேன். எதுக்கு போயிட்டேன்னா, எனக்கு சிலதெல்லாம் கோவிலுக்கெல்லாம் போகணும், நான் இனிமே என்னுடைய பொழப்பை பார்த்துக்கணும், நான் இனிமே வெளியில கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துல இருந்தா அவ என்ன வேண்டாம்னு சொல்ல போறதில்ல, இருந்தாலும் ஒரு குடும்பத்துல இருக்கும்போது எல்லாரும் வெளியில போயிருந்தா முடியாது. அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும்போது கோவிலுக்குள்ள தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். பிரைவேசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் தனியா வந்துட்டேன். தனியா தான் இப்பவும் இருக்கேன். எனக்கு ஒன்றும் பயமும் கிடையாது. எந்த நாளுமே நான் பயப்படவே மாட்டேன். என் பொண்கள் இல்லாமல் நான் தைரியமா தான் வளர்த்துட்டேன். குழந்தைகளை இந்த காலத்து தைரியமா வளங்கோ, சொல்லி கொடுத்து வளங்கோ, ஆத்து வளங்கோ குழந்தைகளை. எங்க அம்மா மாதிரி யாருமே இருக்க மாட்டா. எங்க அம்மா போயிட்டா, 75 வயசு தான் போனா. நான் நல்லா அனுபவிச்சேன். எங்க அம்மா மாதிரி ராணி மாதிரி. எங்க அம்மா ஆவாத்துக்கு ஒரே பொண்ணு, 2 பிள்ளை வாத்துல ஒரே பொண்ணு. ரொம்ப நல்லா வச்சுதான். எங்க பாட்டியும் அவ்வளோ நல்லா பார்த்துட்டா, எங்க தாத்தாவும் அவ்வளோ செல்லம், அவ்வளோ நல்லா பார்த்துட்டா. எங்க அப்பா ஒருத்தரையும் நல்லா பார்த்துட்டா. எங்க பாட்டி ரொம்ப ஃபேமஸ்ல. எங்க பாட்டி வந்து எதிராஜ பாட்டின்னு வைர வியாபாரம் டிபி கோ ஸ்ட்ரீட்ல தான் இருந்தா. வைர வியாபாரம் பண்ணி இந்த ஒரு காலத்துல இந்த சட்டை தான் இருந்தா எங்க பாட்டிலாம், பாட்டி தாத்தாலாம். அப்ப இருந்த குடும்பமே வேற. உங்க தாத்தா சினிமா ஆக்டர் இல்ல? சினிமா ஆக்டர் இல்ல, அவர் பாடுறவர். படத்துல நடிச்சார்ல? ஆமா, ஒரே படத்துல நடிச்சிருக்க. ரொம்ப என் காதலோ என்னமோ ஒரு படம், அந்த படத்துல நடிச்சிருக்காரு அவர். மிச்சப்படி பின்பாட்டுக்காரர் அவர். நல்லா பாடுவேன். சங்கீதம் வரும். எங்க குடும்பமே சங்கீத குடும்பம் தான். எல்லாருமே நல்லா பாடுவோம். எங்க இடத்துல எல்லாருமே மொத்த பேருமே எங்க நல்லா பாடுவோம். எங்க அம்மா அவ்வளோ நல்லா பாடுவேன். நல்லா பாடுவோம். எங்க அப்பா சைடு கிடையாது, எங்க அம்மா சைடு அவ்வளோ நல்லா பாடுவோம். அதனாலதான் எங்களுக்கு எல்லாமும் நாங்க எல்லாருமே பாடுவோம். எங்க இடத்துல என் பசங்க எல்லாமும் பாடுவோம். அதனால பெரியவாளை கொஞ்சம் தயவுசெய்து மதிச்சு நடந்தோம். அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா இருக்கணும். நிறைய அலையன்ஸ் பார்த்து யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் முடியும் அழகா நல்ல பையனா பார்த்து பண்ணியிருப்பா. இப்போ உண்மையாவே எங்கிட்ட பாக்குறவாலாம் சில பேருக்கு இந்த 90s கிட்ஸ்லாம் பேர் கல்யாணமே ஆள பார்த்தீங்களா? 90s கிட்ஸ் 80s கிட்ஸே கல்யாணம் ஆல. அவள்லாம் உண்மையா இப்ப சொல்றா என்கிட்ட, உங்க பாட்டி இல்ல, உங்க பாட்டி இருந்தா இந்த இடத்துக்கு எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய பண்றதும் சொல்றான். உண்மையாவே அந்த காலத்து மனுஷன் அந்த காலத்து மனுஷாதான். அதனால தயவுசெய்து பாட்டிகள்லாம் இருந்தா சாப்பிட்டியா, உங்க காலத்து பெரியவா அம்மா அப்பா இருந்தா கூட சாப்பிட்டீங்களா, அப்புறம் தூங்கினியா, எல்லாமே விசாரிங்கோ. நிறைய உண்மையை நானே கூட ஃபோன் அடிக்ட் தான். ஃபோன் நிறைய நோண்டுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்க உங்க அம்மாவை, அதாவது உங்க பாட்டியை. பாட்டி தனியாக தான் பாட்டி விசாரிங்க. உங்க கூடயே பாட்டி இருக்குன்னா நீங்க ரொம்ப பிளெஸ்ட். உண்மையாவே எங்காத்துல எல்லா பசங்களும் பிளெஸ்ட் தான். எங்க அப்பா சீக்கிரமா போயிட்டாங்க. எங்க அப்பா மாதிரி எங்க அப்பா ஒரு ஹீரோயினா சொல்லுவேன். எங்க அப்பா ஒரு தனி கேரக்டரே. அப்பா மாதிரி ஒரு ஹீரோ வரவே முடியாது. என்னுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஹீரோவே எங்க அப்பா தான் சொல்லுவேன். ஸோ எங்க அப்பா மாதிரி வராது. எங்க அப்பா ரொம்ப ஏர்லியா போயிட்டா அப்பா. ஆனா இப்போ எங்களுக்கு வந்து பெரிய கிஃப்டடே எங்க அம்மா தான். எங்க அம்மா தான் பெரிய தூண் எங்க 4 பேருக்குமே. எங்க அம்மா இல்லைன்னா கஷ்டம் தான் எங்களுக்கு. அதனால தயவுசெய்து பாட்டிலாம் இருந்தா நல்லா விசாரிச்சுக்கோங்க. இப்ப என்னுடைய குழந்தைங்கலாம் வந்து உண்மையா கிஃப்டட் தான். எங்க அம்மா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பா பசங்களுக்கு. ஸோ அதனால பேரம்பேத்திலாம் ரொம்ப கிஃப்டட். பரிவாள் நல்லா வச்சுக்கோங்க. உங்க அப்பா அம்மா நல்லா வச்சுக்கோங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்.